ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆடி ஒன்றுக்கு வந்து தேங்காய் சுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் சைடு வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் தேங்காய் சுடுவாங்க. தேங்காய் சுடலை அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருந்தாவது சுட்டதை ஆட்டை போட்டாவது வந்து சாப்பிட்றணும், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். இங்கே தேங்காய் சுடுறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறும்பா குட்டி தான். அவரும் வந்து எப்படா சுடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் தேங்காவை பார்த்திங்கன்னா இப்படி க்ளீன் பண்ணிட்டு அந்த 3 கண் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை ஓட்டை போட்டுக்குவோங்க. அதில் வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாக, அது சிவன் கண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஓட்டை போட்டு உள்ளே இருக்க தேங்காய் தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நிறையா வந்து ரீஃபில்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி சுடுறது தான் இது. சேலம் சைடு அதிகமான ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடும் செய்வாங்க. உங்கள் சைடில் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேய், ஏன் கோவமாக இருக்கா? ஏன் இந்த பக்கத்துலையும் படுத்துக்கிட்ட? போன தான் நினச்சேன், அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மேல் சீப் அங்கே எடுத்து போயிட்டாங்க, 2ஆவது சீப் மயிலே எடுத்து போயிட்டா. இதில் என்னென்ன இருக்கு? பச்சைப்பயிரும் பொட்டுக்கல்லையும், இது எள்ளு, அது பச்சரிசி, இன்னும் நாட்டு சக்கரை கலக்கணும். பச்சரிசியும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணுங்க. ரித்துக்குட்டி வந்து வெள்ளத்தை கட் பண்ணிகிட்ருக்கா. என்னை கட் பண்ண சொன்னால் முடியாது, நான் தான் கட் பண்ணுவேன்னு பண்ணிகிட்ருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேங்காய்க்குள்ளே இருக்க தண்ணியும் வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு அதை வந்து உள்ளே இருக்க அந்த பூரணம்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எள்ளு போட்டுட்ருக்காங்க. எள்ளு போட்டதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையும் பச்சைப்பயிரை வந்து வறுத்து உடச்சி தோல் எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் சர்க்கரை, அரிசி, தண்ணி இதெல்லாம் ஊற்றணும். கொஞ்சம் மெதுவாக தாங்க போடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு இது எல்லாத்தையும் ஒட்டுக்காவே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. இங்கே வந்து தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க. என்ன குறும்பா சார் வந்து என்னமோ பண்ணுறாங்கன்னு அப்பப்போ எட்டி பார்த்துட்ருக்குது. இது பாருங்க, இப்படி தான் போடணும். நல்லா என்னமோ மாடுன்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போடுற போது கஷ்டமான ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை வெல்லம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்கா சர்க்கரை வந்து கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் அஸ்கா சர்க்கரையும் ஆட் பண்ணிக்குவாங்க. அது அஸ்கா சர்க்கரை போடும்போது அந்த தேங்காய் தண்ணிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் வந்து அந்த பூர்ணத்தில் அப்சர்வ் ஆகிருக்கும். அஸ்கா சர்க்கரை வந்து தண்ணிக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து குச்சிங்க. இந்த குச்சி பேர் அழிஞ்சி குச்சின்னு தான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். மேலே இருக்க தோல் எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். இது வந்து கரெக்டாக நம்ம அந்த தேங்காயில் கண்ணு வைக்கலைங்க, அதில் சொருகிற அளவுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் தண்ணி இப்போ தான் ஊற்றுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் குச்சி சொருகிறதுக்கு முன்னாடி தேங்காய் தண்ணியை ஊற்றி அதில் அந்த குச்சை வந்து சொருவி விட்ருவாங்க. தேங்காய் தண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணிடணுங்க. அந்த தேங்காய் வழியாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். குச்சை வந்து கரெக்டாக இது பண்ணிக்குவாங்க. இப்படி உள்ளே வச்சு ஒரு தட்டணும் அப்படின்னா உள்ளே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். உடஞ்சி போயிருங்க, அடிச்சது மொத்த காய்க்கு இருக்கும். இப்போ அந்த குச்சிக்கு தேங்காய்க்கு எல்லாம் மஞ்சள் தடவி திருநீர் வச்சு குங்குமம்லாம் வைப்பாங்க. அதை வச்சதுக்கப்புறம் தான் தேங்காய் சுட ஆரம்பிப்போம். இந்த தேங்காவையும் வந்து ஒரு கடவுளாக தான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சுட ஆரம்பிப்போம். இது வந்து ஆடி 1 எப்போ வரும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இப்போல்லாம் நிறைய பேர் குக்கர்லேயே செய்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போல்லாம் வீடியோ வருதுங்க குக்கரில் வந்து எப்படி செய்கிறதுன்னு. அதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பூரணம்லாம் இப்போல்லாம் நிறையா கடையில் வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க. நம்ம தேங்காய் மட்டும் வாங்கியும் ரெடி பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு இந்த அடுப்பில் வச்சு சுட்டோங்க. இது சுட முடியல. எப்பயும் வந்து விரவெல்லாம் போட்டு தான் சுடுவோம், அதுதான் ப்ராசஸ்ஸு.
மழை தூறிட்டே இருக்குல்ல, அதனால் வந்து கேஸ்லேயே சுட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டோம், பட் ஆனால் விரவில் சுட்டாதாங்க டேஸ்ட்டு. அது வேறு மாதிரி ஒரு புகை கொடுக்கும், ஒரு புகை ஸ்மெல் செமையாக இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும், வேறு வழியும் கிடையாது, இப்படி தான் சுட்டாகணும். இது ஒரு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. நீ பாருங்க, எல்லாம் இப்படி உக்காந்துக்கிட்டு, இதே விரவு வச்சுருந்தா இப்படி உக்காந்துருப்பாங்க, இந்நேரம் அங்கே எரியுது இங்கே எரியுதுன்னு ஓடி இருப்பாங்க. கேஸ் அடுப்புங்கிறனால ஜாலியாக எல்லாம் வச்சு சுட்டுட்ருக்குதுங்க போட்டி போட்டுக்கிட்டு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சுட்டுட்டா கருகி போயிடும், நெருப்பு பிடிச்சிக்கும். அதையும் வேறு சுற்றி சுற்றி கரெக்டாக பார்த்து சுடணும்னு வச்சுக்கோங்களேன். என்னை வீடியோ எடுக்க சொல்லிட்டு இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கங்க. எங்கள் ஆத்துக்கார் நல்லா கருக்கிட்டாராட்டிருக்குதே. வித்துக்குட்டி பாருங்கள், நல்லா சுற்றி சுற்றி கரெக்டான ப்ராசஸில் வச்சுருக்கா. அவ்வளோதாங்க, சுட்டாச்சு. மொத்தமாக 5 தேங்காய் சுட்டோம். நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக 2 தேங்காய் எடுத்து வச்சிட்டேன். இங்கே 3 தேங்காய் வச்சிட்டோம். இது வந்து கோயிலில் கொண்டு போய் உடைச்சி தான் வந்து வீட்டில் சாப்பிடுவோம், விநாயகர் கோவிலில். ஆனால் வந்து எங்கள் பக்கத்தில் பிள்ளையா கோயில் இருக்குது, போகிறதுக்கான டைம் எங்களுக்கு பத்தல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ப்ளஸ் மழை தூறிட்டுருக்கு. அதனால் வீட்டிலேயே சாமி கும்பிட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இது அந்த மேலே ஓடு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடைக்கணும். அதை உடைச்சதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக எம்மியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. பாருங்கள், கட் பண்ணுறாரு. ஓகேங்க, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் போய் சாப்பிட்றேன். விட்டால் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க, அப்புறம் என்ன விட்ருவாங்க. ஓகே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.